Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல 2023ல வெளியான டெட்லி டிசையர் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வெறுவெறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கார்ல ஒரு நபர் செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப காருக்குள்ள அவரும் பிரேக்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. உள்ள இருக்க அந்த நபர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கண்ட்ரோல் இல்லாம கார் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல அந்த கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுறத நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் டெட்லி டிசைர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 15 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. சோஃபியான்ற நம்ம ஈரினை காட்டுறாங்க. கெவின் அப்படின்ற இவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப்பை பார்த்தோன்னா உள்ள வந்து இவங்க ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குற எல்லாமே சோஃபியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் இவரை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாரு. இவங்களும் சந்தோஷமா ட்ரை பண்றாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே கெவினும் முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அவர் தந்த ரிங்க வாங்கிக்கிறாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே லிவின்ல தான் இருந்துட்டு இருக்காங்க போல. அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஈரின் சோஃபியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லா ஃபார்ம் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலையில வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கூட 3 பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் கெவின் ப்ரொபோஸ் பண்ணதை பத்தி சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த 3 பொண்ணுங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவ பேரு ரோஸ் அப்படின்றது. இந்த 3 பேர்ல ஒரு ஒயிட் லேடி இருப்பாங்க. அவங்க பேரு லில்லியன் அப்படின்றது. அதே மாதிரி ஈரனுக்கு பக்கத்துல 3வது பொண்ணு உட்காந்துருக்கா. அவ பேரு கைலி அப்படின்றது. இவங்க 3 பேருமே ட்ரீட் வைன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வைக்கிறன்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. ஈரனுக்கு ஹைஸ்கூல் டைம்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அவங்க பேரு மெலோடி அப்படின்றது. இப்ப மெலோடிக்கு இவங்க கால் பண்றாங்க. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி மெலோடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹைஸ்கூல் முடிச்சு பல வருஷம் டச்ல இல்லாம இருந்திருப்பாங்க. அதுக்காக ஈரின் முதல்ல சாரி கேக்குறாங்க. நம்ம கூட படிச்ச கெவின் உனக்கு தெரியும்ல, அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன். அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா நீ வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி மெலோடியும் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. மெலோடிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு தான் படிச்சிட்டு இருக்கா. இவங்க லெஸ்பியன் போல, என்ன எதுன்னு நமக்கு தெளிவா தெரியல. இப்ப மெலோடியும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க ஈரினோட போட்டோ வச்சிருக்காங்க போல. அந்த போட்டோலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் 2008ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த டைம் இவங்க ரெண்டு பேருமே ஹைஸ்கூல் தான் படிச்சிட்டு இருப்பாங்க. அப்பயே மெலோடிக்கு ஈரின் மேல ஒரு கண்ணு இருக்கும். இவங்க லெஸ்பியன்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணி இருக்கும். இப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு முழிச்சிடுறா. ஓஹோ, இவ தான் நீ அடிக்கடி சொன்ன சோஃபியான்றவளா? இவ அவ்வளவு ஒன்னும் அழகா இல்லையேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி இவளோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி அவ கெஞ்சி கேக்குறா. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. அந்த எஸ்கார்ட்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவங்க இருக்காங்கல்ல, எப்ப ஈரினை மீட் பண்ணுவோம்னு யோசிக்கிறாங்க. ஈரினும் பரபரப்பா அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கெவின் பேசுறதுக்காக வராரு. நம்ம ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போனோம், என் கூட வரியான்னு கேக்குறாரு. எங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வரியா இல்லையான்னு கேக்குறாரு. வரன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இது நல்லா இருக்கான்னு கேக்குறாரு. எதுக்காக இதெல்லாம் கேக்குற, வாங்க போறியான்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஈரன் ட்ரிப்பு போலான்ற மாதிரி மெலோடி கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நாளும் வந்துருது. மெலோடி தான் பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. மெலோடியை பார்த்தோன்னே கெவின் ஷாக் ஆயிடுறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போறோம்னு சொல்லியிருப்பாங்க. மெலோடியும் வரான்றது இவருக்கு தெரிஞ்சிருக்காது. மெலோடியை பார்த்தவர் பெருசா மெலோடி கிட்ட பேச மாட்டாரு. நார்மலா மட்டும் பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈரினை மட்டும் தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவ கூட தான் நீ போக போறியா? இவளை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும், அதனால தான் இதை பத்தி சொல்ல. எனக்கு இவளை பிடிக்கும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மெலோடி கிளம்பலான்னு சொல்லும் போதுதான் அந்த இடத்துக்கு வேற ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து வேலை பார்க்குற 3 பேர் இறங்குறாங்க. இதை பத்தி எல்லாம் ஈரின் முன்கூட்டியே சொல்லியிருக்க மாட்டாங்க. எது இவங்களும் வரப்போறாங்களா அப்படின்ற மாதிரி மெலோடி கேக்குறா. ஆமா, இவங்களும் வரப்போறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க வர வேண்டிய ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஜாலியா போட்டோ எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. மெலோடி இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவங்க மட்டும் ஈரின் இருக்க ரூம்க்கு வந்துடுறாங்க. ஈரின் பல வருஷம் டச்ல இல்லாம இருந்தாங்கல்ல, அதனால நீ இப்ப என்ன பண்றன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மெலோடி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் மசாஜ் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய டெக்னிக்ல மசாஜ் எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் இத்தனை வருஷம் கான்டாக்டே இல்லாம இருந்தாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துல மெலோடி கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, என் மசாஜ் நீ பார்த்தது இல்லைல்ல, பாக்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. சரின்ற மாதிரி ஈரினும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க.
இப்ப மெலோடியும் ஈரனுக்கு இந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஈரனை பிடிக்கும்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமாலாம் டச் பண்றா. இதை ஈரனால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஈரனும் மசாஜ் பண்ணது போதும், படுக்கிறதுக்கு ஒரு ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது வேற ரூமுக்கு போணுமா? நானும் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மெலோடி சொல்லிட்டாங்க. இந்த ரூம்ல ஸ்டே பண்ண போறியா? எனக்கு கொஞ்சம் பிரைவேட் ஸ்பேஸ் வேணும், அதனால நீ வேற ரூமை புக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி மெலோடி கிளம்பி போயிடுறா. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்ட் கெவினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கெவினோ ட்ரிப் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. காலையில ஈரினும் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு மெலோடி வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கெவினை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு காசு காசுன்னு தான் இருப்பான். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. மெலோடிக்கும் ஈரினை பிடிக்கும்ல, இன்டைரக்டா அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. ஈரினால ஓரளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, கெவின் கூட கடைசி ஒரு வருஷமா நான் பழகிட்டு இருக்கேன். அவனை மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டான். கண்டிப்பா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப மெலோடி இருக்காங்கல்ல, கெவின் இவளுக்கு கரெக்டானவன் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. எல்லா விஷயத்தையும் கெவின் பெட்டரா தான் இருக்கான், கரெக்டான மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு கரெக்டான மேட்ச்னா ஜாக் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஜாக்கா? அது யாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இப்ப ஜாக் யாருன்ற மாதிரி ஈரினோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹைஸ்கூல் படிக்கும் போது அவர் ஃபுட்பால் பிளேயரா இருப்பாரு. ரெண்டு பேருமே டேட்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா பேசிட்டு இருக்கவங்க லைட்டா சோகமா மாறிடுறாங்க. அந்த ஜாக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. மெலோடி இருக்காங்கல்ல, அவன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். பிரேக் ஃபெயிலியர்னால தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட்டை காமிச்சாங்கல்ல, அது ஜாக்கோட ஆக்சிடென்ட்டா தான் இருக்கும். இந்த மெலோடி தான் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க போல. இப்ப ஜாக் டாபிக் பேசினதுனால எல்லாருமே கொஞ்சம் சோகமா மாறிடுறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, இப்ப எதுக்காக அதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்? என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நைட்டு எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பப்புக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே நைட் அந்த பப்புக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய லேடிஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜென்ஸ் எல்லாம் காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க முன்னாடியே வந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இவங்க 3 பேர்ல லில்லியன் ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப மெலோடியும் லில்லியன் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க 3 பேருமே அந்த ஆபீஸ்ல என்ன ஒர்க் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. லில்லியனும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மூலியமா தான் ரோஸ் என்ன வேலை பாக்குறா, கைலி என்ன வேலை பாக்குறா அப்படின்றதுலாம் மெலோடிக்கு தெரிய வருது. ஈரனும் இந்த இடத்துல பயங்கரமா ட்ரிங்க்லாம் பண்ணிடுறாங்க. இவங்க முன்னாடி ப்ராக்சின்ற ஒரு பொண்ணு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஈரனும் பக்கத்துல வா பக்கத்துல வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவ பக்கத்துல வந்துடுறா. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல லைட்டா கொஞ்சலாம் செய்யறாங்க. இத பாக்குற மெலோடிக்கு இந்த இடத்துல பயங்கரமா கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. இப்பதான் இந்த இடத்துல மேனேஜர் மாதிரி இருக்க ஒரு லேடியும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்கு ப்ராக்சியை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஆட்கள் வீட்டுக்கே வந்து கூட பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. ஈரன் செம்ம போதையில இருக்காங்கல்ல, ஆமா வீட்டுல பார்ட்டி பண்ணோம், எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்ட்டி பண்ணது போதும்ன்ற மாதிரி மெலோடி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா வீட்டுல வச்சோம் பார்ட்டி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதனால மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த பார சேர்ந்த நிறைய பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ப்ராக்சியும் ஈரனும் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இத பாக்குற மெலோடிக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப நைட்டு டைம் ப்ராக்சி இருக்கா பாத்தீங்களா, வெளியே போய் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறா. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல காட்டு பகுதி மாதிரி இருக்கும். அந்த காட்டு பகுதி கிட்ட தான் இவ ஸ்மோக் பண்றதுக்காக வந்திருக்கா. தெரியாதனமா லைட்டர் எடுத்துட்டு வராம வந்துட்டா. அந்த இடத்துக்கு மெலோடி வராங்க. நல்ல வேலை வந்தீங்க, லைட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. மெலோடியும் எடுக்கிற மாதிரி கையை கொண்டு போறாங்க. ஆனா லைட்டர் எடுக்கிறதுக்கு பதிலா கத்தி எடுத்துறாங்க. சடனா இவளை குத்துறாங்க. இவ என்ன ஏதுன்னு புரியாம இந்த இடத்துல இறந்து போயிடுறா. காலையில தான் ஒவ்வொரு பொண்ணுங்களா முடிச்சிட்டு இருக்காங்க. மெலோடி இருக்காங்க பாத்தீங்களா, நார்மலா இருக்க மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு நைட்டு குடிச்சது செட் ஆகல, இந்த இடத்துல வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் இங்க இருக்க மத்தவங்களும் ப்ராக்சி எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை முன்கூட்டியே கிளம்பி இருப்பா போல அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்றாங்க. சரி நாங்க வரோன்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் லில்லியனோட கார்டு மிஸ் ஆகுறது தெரிய வருது. கடைசியா அந்த பார்ல தான் கார்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அங்க விழுந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. நானும் ரோஸும் போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்தவங்களாம் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. என் கார்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்கதான் இருக்குன்ற மாதிரி அந்த மேனேஜர் லேடியும் கார்டை எடுத்து தந்துடுறாங்க. அதே மாதிரி எங்க பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, உள்ள போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் பாஸ் கிட்ட என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க வீட்டுக்கு நேத்து நைட்டு ப்ராக்சி வந்தால, அவ திரும்பி வரல, அவ எங்க போனனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போலீஸ் கிட்ட எல்லாம் போனா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். கடைசியா உங்க வீட்டுக்கு வந்தால, அதனால தான் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்சா சொல்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. நீ ஒண்ணு கவனிச்சியா, எனக்கு மெலோடி ஆக்டிவிட்டி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி லில்லியனோ ரோஸ் கிட்ட சொல்றாங்க. டவுட்னா எப்படி, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ரோஸ் கேக்குறாங்க.
லில்லியன் இருக்காங்கல்ல, அவ ஈரனை பாக்குற பார்வையே சரி கிடையாது, எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தெரியல அப்படின்ற மாதிரி ரோஸ் சொல்றாங்க. திரும்பி ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. லில்லியன் இருக்காங்கல்ல, ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ப்ராக்ஸி காணாம போயிருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மெலோடி படிக்கட்டு இறங்கி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ப்ராக்ஸி காணோன்றத பத்தி எல்லாம் சொல்றாங்க. நேத்து நீ குடிக்காம தானே இருந்த, ப்ராக்ஸி பண்ணத பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. நேத்து நான் சீக்கிரமா படுத்துட்டேன், பாக்கலன்ற மாதிரி மெலோடியும் சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து நடந்து போற மாதிரி நடிக்கிறாங்க. நடந்துலாம் போயிருக்க மாட்டாங்க. அங்க இருந்து இவங்க பேசுறத ஒட்டி கேக்குறாங்க. லில்லியன் ரோசி கிட்ட டவுட்ட சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த நேரடியா ஈரன் கிட்டே சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ மெலோடி மேலதான் டவுட்டா இருக்கு. ப்ராக்ஸி அவன் கூட க்ளோஸா இருந்ததா அவ பொறாமையோட பார்த்தா அவ ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மெலோடிய பத்தி தெரியும், அவ இப்பெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஈரன் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்ப லில்லியனும் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஸ்விம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது எதிர யாரோ வராங்க. இவங்க சட்டு நிமிந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மெலோடி தான் இருக்கா. நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப மெலோடி சட்டுன்னு இவள தண்ணிக்குள்ள முக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ இருந்தா நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. விடு விடுன்ற மாதிரி அவ போராடுறா. ஆனா இவங்க அம்மிக்கு ஒரு ஸ்டேஜ்ல அவளை சாவடிச்சிடுறாங்க. இங்க வந்த மாதிரியே காட்டி கூடாதுன்ற மாதிரி அமைதியே கிளம்பிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலா சாப்பிட்டு கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல போலீஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து விசாரிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தங்க மூழ்கி இறந்து போயிட்டாங்க, அதனாலதான் போலீஸ் வந்திருக்கிறதா அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப பாடியை கொண்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்ற மாதிரி வேகமா பக்கத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு லில்லியனோட பாடின்னு தெரிய வருது. இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லில்லியனும் கொஞ்சம் குடி போதையில இருந்திருக்காங்க, தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி தான் போலீஸ் கேஸ முடிச்சிருப்பாங்க. ஆனா இதை ரோஸால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா இதை நீ தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி மெலோடியை பாயிண்ட் பண்றாங்க. எதனால மெலோடியை சொல்ற அப்படின்ற மாதிரி கையிலையும் ஈரனும் கேக்குறாங்க. ஏன்னா லில்லியன் இவளை பத்தி நிறைய சொன்னா, அந்த கோவத்தினால தான் இவ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரோஸ் கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா மெலோடி நாலாம் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஈரன் எதுனாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கையிலையும் ரோஸையும் இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப மெலோடி கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு நான் முழிச்சு பார்த்தேன், அப்ப நீ ரூம்ல இல்ல, நீ எங்க போன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டா கேக்குறாங்க. என் மேலேயே சந்தேகப்படுறியா? நான் வாக்கிங்காக தான் வெளியே போனேன், அடிக்கடி நான் வாக்கிங்காக போவேன்றது உனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. நான் சாதாரணமா தான் கேட்டேன், கோவப்படாது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்பயும் நான் வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மெலோடி வெளியே வந்துடுறாங்க. இப்ப மேனேஜர் லேடியும் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க காட்டு பகுதிக்கு தான் வந்திருக்காங்க. இங்க ப்ராக்ஸி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா மெலோடி உங்களுக்கு பின்னாடி வந்துடுறா. சட்டுன்னு இவங்களை லாக் பண்ணிடுறா. கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறா. மெலோடி திரும்பி வரும்போது ஈரன் தூங்காம இருக்காங்க. இன்னும் நீ தூங்கலையான்ற மாதிரி மெலோடி கேக்குறா. லில்லியன் இறந்து போனதை இன்னும் ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு நைட்டு நீ பக்கத்து ரூம்க்கெல்லாம் போக வேணாம், இங்கேயே படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது மெலோடி அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப நெருங்கி வந்து ஈரனை கிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றா. ஆனா கிஸ்லாம் பண்ணாம அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிடுறா. இவ இந்த மாதிரி பண்ணதை ரோஸ் வெளியே இருந்து கவனிச்சிருவாங்க. இவங்க டவுட் கன்ஃபார்ம் ஆயிருது. மேனேஜரை கொலை பண்ணி அப்படியே போட்டு வந்திருப்பாங்க. இப்ப மெலோடியா அந்த பாடியை கிளியர் பண்ணலான்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து ரோஸ் இருக்கா பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறா. நான் நினைச்சது சரியா போயிடுச்சுன்னு சொல்றா. ரோஸ் போக கூடாதுன்றதுக்காக இவங்களும் லாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஒரு கல் எடுத்து மண்டியிலேயே அடிச்சிடுறா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஹோட்டலை நோக்கி ஓடி வரா. ஏற்கனவே ஹோட்டல் கிட்டே ஓடி வந்துடுறா. எல்லாரையும் கத்தி கூப்பிட ட்ரை பண்றா. அதுக்குள்ள இவங்க வாயை மூடிடுறாங்க. ஒரு கத்தியை வச்சு இவளோட கழுத்தையே குத்தி இறக்கிடுறாங்க. ஈரனும் இவ்வளவு நேரம் எங்க போனன்ற மாதிரி கேக்குறாங்க. குளிக்க தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி மெலோடி இருக்கால, குளிச்ச மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கா. இப்ப லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் முதுகுல காயம் இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. தலையில என்ன காயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவளுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. சிங்க்ல இடிச்சுக்கிட்டான்னு சொல்றா. ஐயோ மருந்த போடு அப்படின்ற மாதிரி ஈரனும் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப காலையில முழிச்ச ஈரனும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வான்ற மாதிரி மெலோடியை கூப்பிடுறாங்க. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வான்ற மாதிரி மெலோடி சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரோஸை கூப்பிடலான்னு கதவை தட்டுறாங்க. பார்த்தா ரோஸ் கதவை திறக்கவே மாட்டா. இவங்க தட்டிட்டு இருக்கும் போதே கைலி இந்த இடத்துக்கு வந்துடுறா. அவ கதவை திறக்கிற மாதிரி தெரியல. நம்ம ரெண்டு பேர் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு ஈரன் சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி காலாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பல வாட்டி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க சைட்ல ரெஸ்பாண்டே வர மாட்டேங்குது. இதனால ஈரனுக்கு லைட்டா டவுட் வருது. நம்ம எக்ஸ்ட்ரா கீ வாங்கி ஓபன் பண்ணி பாப்போன்ற மாதிரி கைலி கிட்ட சொல்றாங்க. கைலி சரின்னு ஏத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஓபன் பண்ணி உள்ள வராங்க. பார்த்தா பெட்ல ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. லெட்டர்ல என்ன இருக்குன்ற மாதிரி இவங்க படிக்கிறாங்க. அவ இறந்து போனதுல நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன், அதனால தான் நான் கிளம்பிட்டேன், நீங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. போறவங்க சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தானே போவாங்க, அதனால இவங்களும் அங்க இருக்க லேடி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்படியா, அவங்க கிளம்புன மாதிரி தெரியலையே, சாவில எங்க கிட்ட தரல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே லைட்டா டவுட் வருது. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இத பத்திலாம் மெலோடி கிட்டே டிஸ்கஸ் பண்றாங்க. மெலோடி தான் இப்படி பிளான் பண்ணியே பண்ணிருப்பாங்க. அவ கிளம்பும் போது ரிசப்ஷன்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா இருக்கும். அதனால அவ பாட்டுக்கு கிளம்பி இருப்பா அப்படின்ற மாதிரி மெலோடி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை ஈரினால ஏத்துக்க முடியல. இங்க இருக்க மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கைலி கிட்ட சொல்றாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி விசாரிக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டியை பார்க்க வராங்க. நைட்டு முழுக்க நான் ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கவே இல்லையேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் பயம் அதிகமாகுது. எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி காட்டுப்பகுதி மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்களும் கூட வர முடியுமான்ற மாதிரி செக்யூரிட்டியை பார்த்து கேட்கறாங்க. செக்யூரிட்டியும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி காட்டுப்பகுதி கிட்ட வந்துடுறாங்க. செக்யூரிட்டியும் ரெண்டு பேரா பிரிஞ்சு போலான்னு சொல்லிட்டாரு. அப்ப மெலோடி இருக்காங்கல்ல, கைலி நீ என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ரோஸ் சொன்னதுனால கைலி லைட்டா பயப்படுறா. பரவாயில்ல போலான்ற மாதிரி, வாங்க போலான்ற மாதிரி கூப்பிடுறா. இப்ப 2 டீமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. கைலி தான் தேடிட்டு இருக்கா. மெலோடி இவளை எப்படி கொல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேடி வந்துட்டு இருக்கும் போது கைலியும் ரோஸோட பாடியை ஒரு இடத்துல பாத்துடுறா. ரோஸ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப மெலோடி இருக்காங்கல்ல, கயிறை வச்சு இவளை லாக் பண்றாங்க. இவ்வளவு விடு விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா மெலோடி இருக்காங்க பாத்தீங்களா, நெரிச்சு கொடூரமா கைலியை இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. அந்த செக்யூரிட்டியும் ஈரினும் சேர்ந்த மாதிரி தானே போயிட்டு இருக்காங்க. ஒரு பாடி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரோஸா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஈரினும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் அங்க இருக்கிறது ப்ராக்சியோட பாடின்னு தெரிய வருது. அப்ப ப்ராக்சி இறந்து போயிருக்காளா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இவ யாருன்ற மாதிரி செக்யூரிட்டி கேக்குறாரு. இவங்களும் பதட்டமா நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றாங்க. இந்த செக்யூரிட்டியும் பாதுகாப்பா இவங்களை வேகமா இங்க இருந்து கூட்டு போக பாக்குறாரு. அப்ப சடனா எதிர இந்த மெலோடி வந்து நிக்கிறா. கண்ணை கமிச்சு இவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு இருக்கா. இத பாக்குற ஈரின் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நீ தான் இதெல்லாம் பண்ணியான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் தான் ப்ராக்சியும் ரோஸையும் கொலை பண்ணேன். இப்ப கைலியும் கொலை பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜாக்க கொலை பண்ணதும் நான் தான். இது எல்லாத்தையும் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீலிங் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவ அசரும் போது அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள இவங்க செக்யூரிட்டியை கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. இதுல ஈரனுக்கு ஒரு கேப் கிடைக்குது. ஈரன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. எப்படியாவது ரூமை லாக் பண்ணிடணும் அப்படின்னு லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு மெலோடி வந்துடுறா. இப்ப 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டைலாம் ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இவங்களும் பால்கனி கிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஈரனும் மெலோடியை புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கும். அங்க இருந்து மெலோடி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஈரனும் வேகமா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ்லாம் வந்து மெலோடி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நடந்த விஷயத்தினால இவங்க கல்யாணத்தை தள்ளி வச்சிருப்பாங்க. இப்ப கெவினும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்கிறது, இதான் சரியான நேரம், நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. சரி சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கெவினும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா மெலோடி இருக்கால, ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கா. இவர் வெளியே வந்தோம் மண்டிலேயே ஒரு போடு போடுறா. இவர் கீழே விழுந்துடுறாரு. அவ லைஃப்ல வேற யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவளை கூப்பிடு அப்படின்ற மாதிரி இவரை கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. இவரும் கூப்பிடுறாரு. என்ன அவர் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா பாக்குறதுக்காக வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் மெலோடி லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. ப்ளீஸ் கெவின் எதுவும் பண்ணிடாத விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. ஆனா மெலோடி இருக்கா பாத்தீங்களா, கத்திய வச்சு அவரோட கழுத்தை அறுத்துடுறா. இத பாக்குற ஈரின் பயங்கரமா கோவப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணா பாத்தீங்களா, அது எல்லாமே ஈரினோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஈரின் கையில பக்கத்துல இருக்க ஒரு கட்டை மாட்டுது. அந்த கட்டியை வச்சு சண்டை போடுறாங்க. அவ கத்தியை வச்சு சண்டை போடுறா. ஈரின் இருக்காங்கல்ல, அந்த கட்டியை வச்சு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கத்தி மாட்டுது. அதை வச்சு வயிற்றுலயே இறக்கிடுறாங்க. ஒரு வழியா ஈரினும் மெலோடியை சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல சாஞ்சு அழுதுட்டுலாம் இருக்காங்க. இதோடயே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.